ஆனால் பிரான்ச் பைக் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஜிஆர் நர்சரியில் இப்போ ஃப்ரூட்டோடைய செடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் போய் அப்படியே செடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே 4 பழங்களும் பறித்து சாப்பிட்டு வரலான்னு வந்திருக்குங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜிஆர் நர்சரி கார்டன். காலையில் நர்சரிக்கு வந்த உடனே ஒரு இனிப்பான தகவலுங்க. என்னன்னா, எல்லா பழச்செடியிலையுமே ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஃப்ரூட்டில் என்னென்ன இருக்குது, எந்த சைஸில் இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் வேணும்னா ஜிஆர் நர்சரிக்கு வந்துடுங்க. முதலாளாக பார்த்தீங்களா சாத்துக்குடி அவ்வளோக்கா பெரிய ஃப்ரூட்டாக இல்லை, ஆனால் ஃப்ரூட் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படியே வந்துட்டு இருந்தோமா பலாப்பழத்துலேயும் ஒரு ஃப்ரூட் இருக்குங்க பாருங்க. பலாச்செடியிலையும் ஒரு ஃப்ரூட் இருக்குது, இதையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் இப்போ சாப்பிட முடியாது, இப்போ என்ன பலாப்பழ சிப்ஸ் தான் போட முடியும். அடுத்தது பார்த்தீங்களா மொசாம்பின்னு சொல்கிற அதுவும் சாத்துக்குடி தாங்க. பெருசாக இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசு பழம் இருக்குது. இதுவும் ஹைட்டு செடியும் இருக்குது பாருங்க. எல்லா செடியிலுமே பழத்தோடு தான் இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் வந்தோம்மா கொய்யா பழங்க. ஏங்க சூடு பழம் இருக்குங்க, இப்பயே வச்சு சாப்பிடலாமா? இங்கே வந்து இது பப்ளி மாசுங்க. அங்கே பாருங்க சூடு ஃப்ரூட் இருக்கு. இங்கே பாருங்க எந்த சைஸ் பப்ளி மாசு. என் தலை சைஸே இருக்க மாட்டேங்குது. இதே வாங்க நல்லா பழுக்க வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அடுத்தது இது அவகேடோ ஃப்ரூட்டுங்க. இது ஃப்ரூட் வரத்துக்கு லேட் ஆகும். அடுத்தது இங்கே பார்த்தீங்களா சாத்துக்குடிங்க. இதுவும் சாத்துக்குடி தான், மஞ்சள் சாத்துக்குடிம்பாங்க. இதான் இங்கே பாருங்க, இப்போதான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் வரத்துக்குள்ள பழுத்துரும், நம்ம வச்சு சாப்பிட்டுடலாம். அடுத்தது எப்படி பார்த்தீங்கன்னா இது ஜம்மோ நாவல், இது வெள்ளை நாவலுங்க. ஜம்மோ நாவல்னா நல்லா பெரிய பெரிய பழம் வைக்குமா அந்த நாவலுங்க. இது வந்து அதே மாதிரி வெள்ளை கலரில் பழக்கிற ஒரு நாவலுங்க, வெள்ளை நாவல். அடுத்தது அத்தி பாருங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே அத்தி பழம் தான். கொண்டு போய் வச்சோமோ உடனே சாப்பிட்றலாம். இங்கே பார்த்துங்க, இது முள் சீத்தா எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. பூ இது ஃப்ரூட்டு அந்தான செடியெல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்களா அது அங்கே பாருங்க சப்போட்டாவுங்க. சப்போட்டா தான் பெரிய பழமாக இருக்கு. சப்போட்டா நிறைய இருக்குது. இந்த பக்கம் சீத்தாப்பழம் இருக்குது. சீத்தாப்பழமும் இப்போலாம் நிறையா பார்க்க முடியல. இங்கே நம்ம நர்சரியில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஃப்ரூட் இருக்குது இதுலேயும். அடுத்தது வந்தால் ரோஸ் ஆப்பிளுங்க. இங்கே இருக்குது பாருங்க ஃப்ரூட்டு, இதான் ரோஸ் ஆப்பிள். இது வாட்டர் ஆப்பிள், இது க்ரீனாக இருக்கும், அதுதான் ரெட்டுங்க. அடுத்தது பாருங்க ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. எவ்வளோ ஃப்ரூட்டோடு தொங்குது பார்த்தீங்களா. பாருங்க பழம் ஒன்று பறிச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸ்டார் ஃப்ரூட் சரியான டேஸ்ட்டுங்க. அதே மாதிரி இது தாங்க செரி பழம். பாருங்க குட்டி ஆப்பிள் மாதிரி. ஆப்பிள் மினியேச்சரில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்களா தக்காளி மாதிரி புளிப்பாக தான் இருக்கும். இதில் பாருங்கள் நிறையா பழம் இருக்குது, நல்லா ரெட் கலரில். அப்படியே வாங்க, இன்னும் நிறையா ஃப்ரூட் இருக்குங்க. அடுத்ததாக பார்க்குறது மலை நெல்லிங்க. இப்போ சீசன் இல்லாததுனால இதில் ஃப்ரூட் இல்லை, ஆனால் செடி நல்லா பெரிய செடியாக இருக்குது எனக்கு. ஆனால் ஹைட்டாக அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் இலந்த பழம் இருக்குங்க, பெரிய இலந்தைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை பழம் தாங்க. பார்த்தீங்களா சின்ன செடி மாதிரி தான் தெரியும், எவ்வளோ ஃப்ரூட் தொங்குதுன்னு. இதெல்லாம் கொண்டு போய் வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு ஃப்ரூட் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன செடி வாங்கி வச்சுட்டு ஃப்ரூட் வருமா வராதான்னு தெரியறதோட நம்ம ஃப்ரூட்டோட கொண்டு போய் வச்சிட்டோமா கண்டிப்பாக ஃப்ரூட் வருங்க. எல்லா செடியிலுமே ஃப்ரூட் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோனி பழங்க. இது வந்து சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப மருத்துவ குணம் நடந்த ஒரு பழமாக இருக்குது. இதுவும் நம்மகிட்ட வெறும் பழமாவோடைய ஸ்டாக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா
இந்த சீசன்லேயே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மாம்பழம் தாங்க. இந்த மாம்பழம் நம்மகிட்ட சொல்லவே வேணாங்க. எல்லா மரத்துலேயும் ஒரு 2 கிலோ 3 கிலோ காயோடையே இருக்குதுங்க. பாருங்கள், ஒரு மரத்தில் கூட குறை இல்லாமல் இருக்கும். எல்லாத்துலேயுமே 2 கிலோ 3 கிலோ காயோட நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாம்பழம் பறிச்சும் சாப்பிட்லாம், சேல்ஸும் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெரிய செடிங்க எல்லாம் பழச்செடிகள்லாம் இருக்கும். இது வரைக்கும் எவ்வளவோ பழச்செடிகளை பார்த்தோம், ஃப்ரூட்டோடையே பார்த்தோம், ஃப்ரூட்டை சாப்பிட்டும் பார்த்தோங்க. உங்களுக்கும் வேணும்னா நம்ம ஜிஆர் நர்சரிக்கு வந்து பார்த்து நேராக வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஜிஆர் நர்சரி கார்டனோடு இணைந்திருங்கள். நானும் போயிட்டு வரேங்க. பைக் வெயிட்டிங்கில் இருக்கு. பாய் பாய். மீண்டும் பல ஃப்ரூட் வெரைட்டி பற்றி பார்ப்போம், பல செடிகள் பற்றி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.